அருட்பெருஞ்சோதி தயவு. இன்னைக்கு இங்கித மாலையில 80வது பாடலை சத்விசாரம் செய்வோம். தயா பிரகாசர் சுவாமி கருணானந்த திருவடிகளே சரணம். ஆரம்பிப்போம். ஞானம் படைத்த யோகியர் வாழ் நகராம் ஒற்றி நலத்தில் மால் ஏனம் புடைத்தீர் அணை என்பீர் என்னை உவந்து இப்பொழுது என்றேன். ஊனம் தவிர்த்த மலர் வாயின் உள்ளே நகை செய்து இஃது உரைக்கேன் ஈனம் புகன்றாய் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. பாடலை மறுபடியும் படிப்போம். ஞானம் படைத்த யோகியர் வாழ் நகராம் ஒற்றி நலத்தீர் மால் ஏனம் புடைத்தீர் அணை என்பீர் என்னை உவந்து இப்பொழுது என்றேன். ஊனம் தவிர்த்த மலர்வாயின் உள்ளே நகை செய்து இஃது உரைக்கேன் ஈனம் புகன்றாய் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. ஆன்ம கடவுள் ஞானமே மெய்ஞானமாம். அதனை உடையவர்களே ஞானியராவர். அந்த நல் ஞானியர்களுக்கு வாழிடம் திருவொற்றியே ஆம். ஆன்மாவே தம் நித்திய தங்குமிடமாக கொண்டிருப்பவர் மெய்ஞானியர். அந்த ஆன்ம பதியார் நலமே உருவானவர் ஆவார். அதாவது ஆன்ம உண்மை அறிந்து கொண்டவர்கள் அவ்வான்மாவிலேதான் தங்கி அவருடைய வாழ்வு இடமாக இருக்கும். அந்த ஆன்மாவை தான் திருவொற்றியூர் ஒற்றி அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் குறிப்பிட்டுறாங்க. ஸோ அந்த ஆன்மாவே தங்குமிடமாக கொண்டவர் தான் மெய்ஞானியர். ஸோ அந்த ஆன்ம கடவுள் ஞானம் மெய்ஞானம், அதனை உடையவர்களே ஞானியர் அவர். அந்த நல் ஞானியர்களுக்கு வாழிடம் திருவொற்றியாம். அந்த ஆன்மாவே தம் நித்திய தங்குமிடமாக கொண்டிருப்பவர் மெய்ஞானியர். அந்த ஆன்ம பதியார் நலமே உருவானவர் ஆவார். அதுதான் ஞானம் படைத்த யோகியர் வாழ் நகராம் ஒற்றி நலத்தீர். அந்த ஆன்மபதியார் நலமே உருவானவர் ஆவார். ஸோ அவர்கிட்ட புறத்துல நம்ம பார்க்குற மாயையெல்லாம் நலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது முழுமையான நலத்தை நமக்கு தராது. ஆனா கடவுள் ஆன்மா, அந்த ஆன்மாவில கடவுளே அமர்ந்து இருக்கின்றார். அந்த ஆன்மபதியார் நலமே உருவானவர் ஆவார். எங்குமாய் இருக்கின்ற இந்த தகராகாச பெருவெளின்னு சொல்லி சுவாமி கருணானந்தர் குறிப்பிடுவாரு. அவரேதான் நம்முடைய சிறகு நடுவுல எகர ஆன்மாகவும் இருக்கின்றார். அதனால அது கடவுள் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதைத்தான் இங்க அட்ரஸ் பண்றாங்க. நலமே உருவானவர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஞானம் படைத்த யோகியர் வாழ் நகரம் ஒற்றி நலத்தீர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். இவ்வொற்று பெருமானே மால் ஏனம் புடைத்தவராம். அதாவது மால் ஏன் அம்பு உடைத்தவர் என்றால் திருமாலையே கூறிய அம்பாக கொண்டவர். சிவ மகா மேருவில்லுக்கு இசைந்த அம்பாய் திருமாலை ஏற்றுக்கொண்டார் என்பது திரிபுர சங்கார காலத்தில் கண்டது. அதாவது இதுல ஒரு சைவ சமய கதை ஒன்று உண்டு. சில கருத்துக்கள் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இருக்கு. திரிபுர சங்கார காலம்னா பொற்கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டைன்னு சொல்லி 3 வகையான கோட்டைகளோட அசுரர்கள் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவர்கள் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படிங்கும் போது அவரை அந்த கோட்டைகளை அழித்து சிவபெருமான் காப்பாற்றியதாக ஒரு கதை உண்டு. அதுதான் திரிபுர சங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்களை அழிக்கும் போது ஒவ்வொரு சக்திகளும், ஒவ்வொரு கணங்களும், ஒவ்வொரு தேவதைகளும் அந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அதுல வில்லுக்கு இசைந்த அம்பா, அப்படி அம்பா இருந்தது யாருன்னா திருமாலை ஐயா. ஸோ அந்த திருமாலை அவர்களை நீங்க அம்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு அங்க விளம்புறாங்க. ஸோ மாலியனம் உடைத்தீர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மாலியனம் அம்பு உடைத்தவர் என்றால் திருமாலையை கூறிய அம்பாக கொண்டவர். சிவ மகா மேருவில்லுக்கு இசைந்த அம்பாய் திருமாலை ஏற்றுக்கொண்டார் என்பது திரிபுர சங்கார காலத்தில் கண்டது. இப்பொழுதுதான் அவருடன் கூட இருக்கு அவரது விருப்பத்தை கேட்கிறார். என்னை அணை என்று சொல்லுங்கள் என்று நேரடியாகவே கேட்கிறார். என்னை அணைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தலைவி தலைவரை பார்த்து கேட்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டேன், நீ சொன்னது சரியல்ல என்று கூறிவிட்டு ஊனம் தவிர்த்த மலர்வாயின் உள்ளே சிரித்து கொண்டுள்ளார். ஊனம் தவிர்த்த மலர்வாய்.
இதுவரை அவக்குவ ஆன்மாக்கள் கடவுளை அணைய எப்படி எல்லாமோ முயன்று சென்றும் அருள் நிறைவு பெறாததால் உடலையும் உயிரையும் விட்டு விட்டு மறைந்தே போனார்கள். அப்படி ஒரு ஆன்மா கடவுளை கடந்து மறைந்து போவது திருவுளச் சம்மதம் அல்ல, அது கூடாது என்ற காரணத்தால் இந்த ஆன்மா அணை உவந்து வந்து கூடு என்று சொல்லவில்லை. அப்படி சொல்ல மாட்டேன், அது இழிவான செயலை என்று கூறிவிட்டு இந்த ஊனுடம்பின் தத்துவமெல்லாம் கடந்த ஞான அம்பலத்திலே சத்தியமே புகழும் மலர்வாயினும் சிரித்து கொண்டுள்ளார். அதாவது இதுவரைக்கும் வந்துட்டு அம்பலமாகிய சிறநடு சிற்றம்பலத்திலே இருக்கின்ற நம்மளுடைய எகர் ஆன்ம ஜோதியிலே போய் நாம் வந்து நம்மளுடைய உணர்வை நல்ல தவயோக முறைகளால அந்த உணர்வை அங்கே ஒடுக்கிக் கொள்வதுதான் ஒருவர் பெறக்கூடிய மிகச்சிறந்த பேறு என்று நம்பப்பட்டு வந்தது. அதுதான் கடவுளும் வெளிப்படுத்தி கொண்டார் அதுவரையிலும். ஆனால் அது வந்துட்டு அப்படி இருக்கும்போது உடலும் உயிரும் வந்துட்டு பிரிஞ்சிரும் அந்த உணர்வு வந்துட்டு ஆன்மாவில் தங்கும் போது. ஸோ இதுதான் வந்துட்டு இது வரைக்குமே கடவுளை அணைகின்ற முயற்சியிலே நடந்த ஒன்றாக இந்த சுவாமிகள் குறிப்பிடுறாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி உடலையும் உயிரையும் விட்டுட்டா வாழ்வுக்கு இடமில்லை. ஆன்மாக்கள் அனந்தம் எங்கும் நிறைந்திருக்கின்றன வரலாறு சொல்லுவாரு. ஆனா அந்த ஆன்மா வாழ்வு ஏற்பதற்கு உயிரும் உடலும் தேவை. ஆன்மாவிலிருந்து உயிர் காரியப்பட்டு உயிரை சூழ பஞ்சபூத அணுக்கள் வந்துட்டு கிரகிக்கப்பட்டு செயல்படும் போதுதான் அதுக்கு அனுபவம்ங்கிறது ஒண்ணு ஏற்படுது. ஆக மொத்தத்துல வாழ்க்கைக்கு இந்த உடலும் உயிரும் அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இப்படி கடவுளை அணையணும்னு முயற்சி செஞ்சு இந்த உடலையும் உயிரையும் விட்டுரும் போது அந்த வாழ்வு இல்லாம போகுதே அப்படின்னு இங்க சுவாமிகள் நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த உரையை நம்ம கொடுத்திருக்காப்புல. அப்படி சொல்லும் போது அணை வந்து என்னை அப்படி ஒரு ஆன்மா கலந்து மறைந்து போவது திருவுள சம்மதம் அல்ல, அது கூடாது என்ற காரணத்தால் இந்த ஆன்மா அணை உவந்து வந்து கூடு என்று சொல்லவில்லை. அப்படி சொல்ல மாட்டேன், அது இழிவான செயலை என்று கூறிவிட்டு இந்த ஊனுடம்பின் தத்துவமெல்லாம் கடந்த ஞான அம்பலத்திலே தத்துவமெல்லாம் கடந்த இந்த தத்துவமெல்லாம் கடந்தனா ஒன்றாகிய கடவுளே தான் எங்குமாய் நிறைந்து சிறநடு சிற்றம்பலத்திலே எகர ஆன்மாவாய் விளங்கி கொண்டுள்ளார். அவரேதான் புறத்தே நாம் பார்க்கின்ற எல்லா சக்திகளாகவும் எல்லா பொருட்களாகவும் உயிர்களாகவும் விரிந்திருக்கார். ஆனால் இங்க இருக்கிற எதுலையும் தீண்டாமலையும் இருக்கின்றார். எல்லாமே அவரை தான் இருக்காரு. ஆனா இந்த நீர் வந்துட்டு கடவுள் நம்ம சொல்ல முடியாது. அந்த அவரோட ஒரு கூறு இங்க புறத்துல பாக்குறோம். அதுதான் தத்துவமெல்லாம் கடந்த ஞான அம்பலத்திலே சத்தியமே புகழும் மலர்வாயினுள் சிரித்து கொண்டுள்ளார். அதாவது ஞான அம்பலத்திலே ஆன்மாவினிலே இருந்து நகைத்து கொண்டுள்ளார், சிரித்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிரிப்பின் பொருள் என்ன? இந்த ஆன்மா பிறரை போல் அவரை அணைந்து மறைஞ்சு விடக்கூடாது. நீ வந்துட்டு பிறரை போல வந்துட்டு அணைஞ்சு மறைஞ்சிடக்கூடாது. அப்படி மறையொரு முடிவே இதுகாரும் சரி என கொண்டிருந்தது அறியாமை அப்படின்னு சுவாமிகள் சொல்றாரு. ஆகையால் இறைவனில் கலந்து அழிவுறுவது இழிவு என்பது தெளிவுபடுத்துகின்றது அவரது செயல். ஊனம் தவிர்த்த உடற்பற்று ஒழித்து விட்டு அம்பல வாய்நூல் என்ற தலைவியை நிறையருள் வழங்கி அழியாது வாழ வாழ்விக்க திருவுளம் கொண்டே முருவளித்துள்ளார். அதாவது நம்ம ராமலிங்க சுவாமிகள் அந்த ராமலிங்க நாயகியாக இந்த தலைவி வந்துட்டு உடற்பற்று ஒழித்து விட்டு அம்பல வாயிலில் நின்ற தலைவியை அப்படின்னு சொல்றாங்க. அம்பல வாயில் அதாவது அவருடைய உணர்வு வந்துட்டு அம்பலத்துலதான் அம்பல வாசல்ல தான் இருக்கு அப்படின்னு இங்க நமக்கு சாமி குறிப்பு கொடுப்பாரு. அங்கிருந்துதான் இந்த இங்கித மாலை நமக்கு அவரு பிறவிலேயே அந்த திருவோட தான் இருந்தாரு. அவரு பிறவிலேயே ஆன்ம ஞானத்தோட தான் அவர் இருந்தாரு. ஸோ அங்கிருந்தா இந்த பாடலை ஏற்றிருக்காரு. அவர் அங்கிருந்துதான் கடவுள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு இந்த பதில் அவருக்கு வந்துட்டு நமக்கு அவரு கிடைச்சது வந்துட்டு அவருக்கு தெளிவு பெற்றுக்கிட்டு அந்த தெளிவு நமக்கு பெறதுக்காக தான் இந்த சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பாடல்களை வந்து இயற்றி சொல்லி இருக்காரு. மற்றபடி இது ரியல் வேர்ல்டு நடந்தது அப்படின்னு இல்லை, நம்மளுடைய மனத்தெளிவு பெற்றுக்கொள்வதற்காக சுவாமிகள் வந்துட்டு ராமலிங்க சுவாமிகள் இதை இயற்றிருக்காங்க. தயானகி சுவாமி சரவணந்தர் மூலமா இந்த உரைகள் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல நடந்தது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு பாடலையும் இந்த சுச்சுவேஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை கேட்டுட்டு அந்த தெளிவோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது இந்த விஷயம் நடந்திருக்கே தவிர மற்றபடி இதே போல ரியல் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை.
ஏன்னா இது சுவாமிகள் வந்துட்டு புத்தகத்தோட முன்னாலே சொல்லியிருக்காங்க. இங்கித மாலை என்பது அவர் சுவாமிகள் பிறவிலே திருவோடு தெளிவோடு ஞானத்தோடு இருந்தார். அந்த ஞானத்தை உபாயமாக நமக்கு வழங்குவதன் திருச்செயல் இயற்றுவதன் பொருட்டே இங்கித மாலையை ராமலிங்க சுவாமிகள் தலைவன் தலைவி பேசிக்கொள்வது போல் அந்த பாங்கிலே நமக்கு இயற்றி இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு அந்த தெளிவோடு இருக்கும்போதுதான் மனம் இயல்பாகவே அமைதியை பெற்று சிற்சபை நாட்டம் கொள்ளும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏற்றினாரு. அதுக்கு மெய்யான பொருளை அந்த அம்பலத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனகமாய் விரிந்து அனக தெய்வம் சுவாமி சரவணந்த உரை தந்திருக்காங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, உடற்பற்று ஒழித்துவிட்டு அம்பல வாயில் என்ற தலைவியை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து வந்த தலைவியை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிறைய வழங்கி அழியாம இருக்கணும் இல்லைங்களா. அப்படி அதுக்காக தான் திருவுளம் கொண்டே புன்முறுத்தலார். நான் அப்படி கலக்க மாட்டேன், உன்னை அது போல மழைய விட மாட்டேன், உனக்கு நேர்கள் வழங்கி உன்னை வாழ வைக்க போறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. பழையானது போல உயிரும் உடலும் உதறி விட்டு ஆன்மாவினர் ஒடுங்கி வாழ்வை இழப்பது கடவுளின் திருவுளுக்கு சம்மதம் அல்ல, அப்படி சொல்வதை ஒழி, அது ஈனமான செயல் அப்படின்னு நமக்கு சொல்றாரு கடவுள். இந்த அனுபவம் பிற்காலத்தில் திரியக சித்தி பெருமுன்னே வெளியாக விட்டதை பின்வரும் அவரது செய்யுளியால் அறியலாகும். ஓங்கார அணை மீது, ஓங்கார அணைனா ஓங்காரம் அப்படிங்கிறது ஆன்மா தான். அந்த ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம், அதாவது ஆன்மா நாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளால முடியல. நம்ம யாரு, நம்ம ஏதோ ஒன்று கேள்வி கேட்கிறோம், நம்ம யாரு நமக்கே தெரியல. நான் யாரு, சதீஷ்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, நான் இந்த ஊருக்காரன், இந்த படிச்சிருக்கேன், இந்த வேலை பார்க்குறேன், இது எல்லாமே. அப்ப நான் யார் அப்படிங்கிறது அந்த சோர்ஸை நோக்கி போகல. அந்த நானுங்கிறது என்னன்னா ஆன்மாதான் நானா இருக்கும். ஆனா அதை நம்ம உணர்வு பூர்வமாக திருவருளாலே உணர்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் நமக்கு இந்த மலம் ஒழியும். ஆணவம் கண்மம் மாயைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மும்மலம் அப்படின்னு சொல்லி. ஆணவம், அந்த அந்த ஆன்மாவா இருக்கிறதும் கடவுள் தான். அதனால இரண்டரை மலம்னு சாமி சொல்றாரு, இரண்டரை கடிகை, அது இரண்டரை மலம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்துதான் ராமலிங்க சாமி இந்த பாட்டை சொல்றாரு, ஓங்கார அணை மீது. தான் ஆன்மா என்ற ஞானத்தோடு பிறவிலே இருந்தார். அந்த இடத்துல இருந்து அவர் இங்க சொல்றார், ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம். ஆன்மா நான் என்று மெய்ஞானத்தோடு, கடவுள் தந்த மெய்ஞானத்தோடு இருந்த தருணம். உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்கார பலிக்கோடி எடுத்து எதிரே நின்றார். இருந்த அருள்க என்று எழுந்துச்சாரு. எழுந்திருப்பதன் ஏன் எழுந்திருக்கிற, நீ ஆங்கார தோழி, நீ நானும் ஒன்னாதானே இருக்கோம், ஆங்கார தோழி ஒழி என்றார். ஒழித்தனன் அப்போது அவர்தானோ நான் தானோ அறிந்திலன் முன்குறிப்பை பூங்கார இரண்டரும் ஒன்றானோம் ஆங்கே உரைத்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. இதை நம்ம உபாயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது எதுவும் எக்ஸ்டர்னலா நீங்க இருக்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. அவர் எங்க இருக்காருன்னா தான் ஆன்மாங்கிற மெய்ஞானத்தோடு இருக்கும்போது அங்கே அவர் எதிரே கடவுள் வந்தாரு அப்படிங்கிறது அக அனுபவத்துல அவர் என்ன இருந்து எழுதியிருக்காரு. அதனால புறத்துல அவர் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தாரு, எதிரில ஒரு உருவத்தோட கடவுள் வந்தாருங்கிற கற்பனைகளை நம்ம போக வேண்டியதில்லை. மெய்ஞானம் பெற்றிருக்கிற போது அங்கே கடவுள் எங்குமாய் நிறைந்திருக்கின்ற கடவுள் எழுந்து எதிரே வந்தார். வந்தவரை பார்த்து எதிரே நின்றார். இருந்து அருள்க என்று எழுந்தேன். அப்படி எழுந்துக்காத நீ, அவனோட ஆங்கார தோழி பிரித்து இல்லை அப்படின்னு எனக்கு சொல்றாரு. இதன் கருத்து ஓங்கார மூளையின் மேல் விளங்கும் இடத்தில் தலைவர் தன் செஞ்சோதி பேருருவை விட்டு, எங்குமாய் நிறைந்திருக்கின்ற பேருருவை விட்டு சுத்த படிகக்கல் போன்ற ஆன்ம ஆலயத்தில் காட்சி அளிக்கின்றார். அப்போது தற்போதும் போகாத ஆன்மாவை பார்த்து, நீ எதற்காக எழ வேண்டும், உன் போதத்தை ஒழி என்றார். அப்படி ஆங்காரம் ஒழிந்த அக்கணத்திலே முன்னிலையில் ஏதுமில்லாது ஏகமாகிவிட்டோம். இந்த ஏகம்தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒன்றாகின கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்.
அவர் என்னில் கலந்தாரால் நான் அவரில் கலந்தேனா தெரியவில்லை. ஆனால் இரண்டுருவும் ஒருவருவாக இருந்து கொண்டுள்ளோம் என்று குறிக்கப்பட்டதால் தலைவி இல்லாமல் இல்லை, இருக்கின்றது உண்மை, கலந்து விட்டது தலைவர் வடிவே. அதாவது அவர் இவ்வான்மாவில் கலந்து ஒன்றாக இருக்கின்றது உண்மை, கடவுள் அனுபவத்தோடே ஒரு ஆன்மா இப்படி இருக்க வேண்டும் என்பது திருவுள்ளமாம். ஸோ தலைவி இருக்காங்க, ஆனா அது தலைவரோட உருவத்தோட அவங்க இருக்காங்க. ஸோ கலந்து விட்டது தலைவர் வடிவு தான். அதாவது அவர் இவ்வான்மாவில் கலந்து ஒன்றாக இருக்கின்றது உண்மை, கடவுள் அனுபவத்தோடே ஒரு ஆன்மா இப்படி இருக்க வேண்டும் என்பது திருவுள்ளமாம். இத்திருவருள் ஆணை அறியாத போது ஆன்மாவுக்கு முடிவு மறைவு நிலையாக கொள்ளப்பட்டது. அதுவே ஆன்மாவுக்கு அந்தம் ஆனந்தம் என்று கருதப்பட்டது. ஆனால் அங்கே அனுபவம் இல்லை என்பது சுவாமிகள் அருளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். ஆனால் இப்போது ஆன்மாவுக்கு அழிவற்ற இன்பானுபவத்தோடு வாழச் செய்யவே கடவுள் கலப்புடன் என்றும் விளங்கும் மரணமில்லா நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த அழியா இன்பானுபவ வாழ்வே ஒரு ஆன்மாவின் முடிவு என்றும் அதுவே உண்மையான ஆனந்தம் என்றும் அறியலாகின்றது. அருட்பெருஞ்சோதி தகையில்.